சரிண்ணே. தமிழக அமைச்சரவையோட விரிவாக்கம்ண்ணே. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. சில போர்ட்ஃபோலியோவில் முக்கியமான போர்ட்ஃபோலியோ செங்கோட்டையன் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ மாற்றப்பட்டிருக்கு. பதவியேற்றிருக்கிற அமைச்சர்களை பற்றியும் இந்த போர்ட்ஃபோலியோ பற்றியும் எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் இளைஞர்கள், மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 16 பேருக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு 2 தொகுதி, அதில் பெரிய அளவில் இவருக்கு உயர்கல்வி கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதனுக்கு அவருக்கு ஏற்ற துறை, இவருக்கு சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் டெமி போஸ்ட் மாதிரி தான். பெரிய அது என்ன அந்த மாவட்டத்துக்குன்னே உள்ள சாபமான அது. கன்னியாகுமரி மாவட்டம்னா பால், சுரேஷ் ராஜா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ 23 + 9 32. முதல்வரோட சேர்த்தா 33. மொத்தம் 35. இன்னும் 2 இது வந்து 1 ஐயுஎம்எலுக்கும் 1 விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படின்றது. ஐயுஎம்எல் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அந்த வாணியம்பாடி எம்எல்ஏக்கு கொடுத்துருந்தா ஏவா வேலு தான் அங்கே அமைச்சர். ஓகே. அவர் ஒன்றுமே இல்லை, டம்மி பீஸ். அவர் ஏன்னா பிரச்சாரத்திலே சொல்லிட்டாரு, நான் ஒரு டம்மின்னு. அப்படி கொடுத்துருந்தா திமுக அந்த பகுதியில் படு ஸ்ட்ராங்காக மறுபடியும் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேலை அவரை டம்மி பண்ணிட்டு இப்போ பாபநாசம் எம்எல்ஏக்கு ஷாஜகான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஓகே, தஞ்சாவூர் அந்த சைடு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே வந்து தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம். அந்த மாதிரி இது பல மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் விட்டு போயிருக்குது. அது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று. என்ன, சென்னையில் இருக்கிற 7 அமைச்சர்கள் எல்லாருமே சென்னையில் நின்னாங்க, அதுதான் பிரச்சனை. 7 அமைச்சர்கள் கொடுத்து ஒரு பொறுப்பு மன்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பு அமைச்சர்களாக போட, இங்கே இருக்கிற அமைச்சர்களை போட வாய்ப்பு இருக்குமா? அப்படிலாம் வராது. அவங்களுக்கு வேறு எதையாவது இது பண்ணுவாங்க, இந்த வாரியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து 7 பேர் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள். அது ஒரு பெரிய அளவில் சண்முகமே இன்றைக்கி பாராட்டிட்டார். 7 பேர் பட்டியலின அமைச்சர்கள்னு. பெண்கள் அதில் அது பெண்கள் 4 பேர், சிறுபான்மையினர் இவரோட சேர்த்து 4 பேர், நம்ம முதல்வரோட சேர்த்து. இதில் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள்னால் திருவாரூர், தர்மபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், டெல்டா மத்திய மாவட்டங்கள். திருவள்ளூருக்கும் கொடுக்கப்படலைங்கிற. திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இப்போ இந்த சைடுலாம் வந்து கொஞ்சம் பார்ட்டி அவங்க ஸ்ட்ராங் பண்ணோன்னா அதுக்கேற்ற ஏதாவது வேறு வகையில் அங்கே இருந்து வர்றவங்கள வாரியம் மற்ற விஷயங்கள் போட்டாங்கன்னா